first two verses. சங்கீதம் 66 63. சங்கீதம் 63 முதல் 3 வசனங்கள். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். அடுத்த வசனம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். You know, the church and the world are enemies. சபையும் உலகமும் ஒன்றுக்கொன்று எதிரிகளாக இருக்கின்றன. We are in both places. நாம் இரண்டு பக்கத்திலும் இருக்கிறோம். We are in the world and we are in the church. நாம் உலகிலும் இருக்கிறோம், அதே சமயத்தில் சபையிலும் இருக்கிறோம். That's why we have to be very careful about what we are engaged in, what we are involved in. ஆகவே தான் நாம் எதை குறித்து கலந்து கொள்கிறோமோ அவைகளெல்லாம் குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Because the devil will try everything to mix these two together. ஏனென்று சொன்னால் பிசாசானவன் இந்த இரண்டையும் கலந்து நமக்குள் புகுத்த முயற்சிப்பான். There are three ways he can defile us. மூன்று விதத்தில் அவன் நம்மை தீட்டுப்படுத்த முடியும். As the church of God, we are supposed to be like an island in an ocean. சபையாகிய நாம் எப்படி கடலிலே ஒரு தீவு இருக்கிறதோ அதுபோல நாம் வாழ வேண்டும். We have to be separate from other people. மற்றவர்களை விட்டு நாம் வேறு பிரிந்து வாழ வேண்டும். That is our strength. அதுதான் நம்முடைய பலனாக இருக்கிறது. Because if the whole world today, the shops in the world, the fashions in this world, the friendships of this world, the entertainments of this world are all anti-God. They are designed and put there only to separate man from God. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற நாகரிகங்கள், பழக்க வழக்கங்கள், எல்லா காரியங்களும் கேளிக்கைகள் எல்லாம் தேவனை விட்டு நம்மை வேறு பிரிக்கிற காரியங்களாக காணப்படுகிறது. So it is made there, it is put there, it's not come by accident. It is manufactured and it is designed and put there to take man away from God. இவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, தேவனை விட்டு நாம் வேறு பிரிப்பதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. How many of you have read the testimony of Emmanuel Eni? எத்தனை பேர் இம்மானுவேல் அவருடைய சாட்சியை கேட்டிருக்கீங்க? வாசித்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் வாசித்து இருக்கிறீர்கள்? Some of you have read. I have told you the testimony also, but I want to remind you in one part of his testimony he says he went underwater. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் மறுபடியும் அந்த சாட்சியின் ஒரு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் கடலின் ஆழத்துக்குள் சென்றார். He got the power to be underwater for many days. அநேக நாட்கள் தண்ணீருக்குள் கடலுக்குள் இருக்கிற அனுபவம் அவருக்கு இருந்தது. So he went underground and he saw there were buildings underground. அவர் அந்த கடலின் ஆழத்திலே சென்று அநேக கட்டிடங்கள் இருப்பதை கண்டார். And he saw people there doing research there. அங்கே ஜனங்களை கண்டார், அவர்கள் ஆராய்ச்சி செய்து வருவதையும் கண்டார். There were many computers there, television sets there, and there was research factories going on. அங்கே அநேக கணிப்பொறிகளும் டெலிவிஷன் மற்றும் ஆராய்ச்சிக்குரிய எல்லா பொருட்களும் காணப்பட்டன. So I used to wonder, how is this possible? How can there be a building underwater without water getting inside? நான் ஆச்சரியப்பட்டேன், எப்படி தண்ணீருக்கு அடியில் இப்படியாக கட்டிடங்கள் மற்ற காரியங்கள் இருக்க முடியும் என்று ஆச்சரியப்பட்டேன். How can there be a television and a computer underwater without getting wet? எப்படி டெலிவிஷன் கணிப்பொறிகள் எல்லாம் தண்ணீரினால் பாதிக்கப்படாமல் இருக்க முடியும்? So I was listening to that with a little doubt. நான் சந்தேகத்தோடு அதை கவனித்தேன். Recently, just a few days ago, I was listening to an interview by a man who is expert on UFOs. சில நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு மனிதனுடைய I listened to an interview of a man. ஒரு மனிதனோட பேட்டி கண்டேன்.
I listened, I heard it. அவருடைய பேட்டியை நான் கேட்டேன். So in that, this man, he's an expert on UFOs. UFOs means unidentified flying objects. They are flying saucers that you see in the air. அதாவது பறக்கும் தட்டுகள், அது அது அந்த அதை பற்றி அதிகமா அறிந்த ஒரு மனுஷன். அதை பற்றி அதிகமாய் அறிந்த மனிதன். So you know, in America and in China and in various countries, every year there are at least 4,000 records of incidents of seeing flying saucers in the sky. பல நாடுகள் போன்ற சைனா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் 4000க்கும் மேற்பட்ட இப்படியாக பறக்கும் தட்டுகளின் அனுபவத்தை மக்கள் பார்த்து சொல்கிறார்கள். ஒரு வருஷத்துக்குள். So they are photographing it, they are taking videos of it, they can see it. அவர்கள் அதை படம் பிடித்து வீடியோ எடுத்து அதை பார்க்கிறார்கள். This man who's being interviewed, his name is Richard Dolan. அவர் பெயர் ரிச்சர்ட் டோலன். அவரிடம் பேட்டி கண்டார்கள். So they were interviewing him and asking him what he thought about certain things. அவரிடம் பேட்டி கண்டபோது அவர்கள் கேட்டார்கள், இதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று சொல்லி. So he said some amazing things. அவர் சில ஆச்சரியமான குறிகளை பற்றி சொன்னார். Mind you, he is not a Christian. அவர் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. So he was saying UFOs, who they are, where how they are made, where is it coming from, I don't know, but one thing I say, it's very real. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எங்கிருந்து வருகிறார்கள், எப்படிப்பட்ட பறக்கும் தட்டுகளை பற்றி, இப்படி பறக்கும் தட்டுகளை பற்றி, அவர்கள் அதிலே வருபவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எங்கிருந்து வருகிறார்கள் என்பதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இது நிஜமான ஒரு காரியமாக இருக்கிறது. It's not imagination. அது ஒரு கற்பனை அல்ல. He was saying when the government was being asked, if Obama was asked, he would only laugh. If any government person was asked, what do you say about these UFOs, are they real, they would only laugh. In fact, they know it is real, but they don't want to tell others. They want to keep it secret, so they laugh it off. அரசாங்கத்திடம் அதை பற்றி கேட்கும்போது, ஒபாமா போன்ற அரசாங்கத்திடம் அவர்கள் கேட்கும்போது அவர்கள் புன்னகை சிரிக்கிறார்கள். ஆனால் அதை பற்றி அவர்கள் எதுவுமே சரியாய் சொல்வதில்லை. They know it is true, but they don't want to tell it in public, so they're just laughing it off. அவர்கள் உண்மையை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் வெளிப்படையாக அதை சொல்ல அவர்களுக்கு மனமில்லை. ஆகவே அவர்கள் சிரித்துவிட்டு போய்விடுகிறார்கள். This man was openly saying all that. இந்த மனிதன் வெளிப்படையாக இதை கூறினான். The government knows, but they are hiding it. அரசாங்கம் இதை நன்கு அறிந்திருக்கிறது, ஆனால் அதை மறைத்து வைத்திருக்கிறது. One day the truth will come out, he said. ஆனால் அவன் சொன்னால் ஒரு நாள் இந்த ரகசியம் வெளிப்படும். He said it is very real. இது உண்மை, நிஜம் என்று சொன்னான். So the interviewer asked him, where do you think they could be? அந்த அவரை பேட்டி காண்பவர் கேட்டார், அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்று நீங்கள் என்ன நினைக்க முடியும், எங்கிருந்து வருகிறார்கள் என்று நினைக்க முடியுமா என்று கேட்டார். So this man said, it is possible that they could be on the other side of the moon. அவர் சொன்னார், ஒருவேளை அந்த சந்திரனின் மறுபக்கத்திலிருந்து வரலாம் என்று சொன்னார். You know, we always see only one side of the moon. We never see the other side. நாம் எப்பொழுதுமே சந்திரனின் ஒரு பகுதியை தானே பார்க்கிறோம், மறுபகுதியை நாம் பார்ப்பதில்லை. Although the moon is rotating, we see only one side. சந்திரன் சுற்றி வந்தாலும் நாம் ஒரு பகுதி மட்டும் தான் நாம் பார்க்கிறோம். If I go to explain that, that will be another topic. அதை பற்றி நான் கூற வேண்டும் என்றால் அது இன்னொரு பகுதியாய் மாறிவிடும். So he was just making a guess. It might be they are on the other side of the moon. அவர் யூகித்து இவ்வாறாக சொன்னார், ஒருவேளை சந்திரனின் மறுபக்கத்திலிருந்து வரலாம் என்று சொல்லி. Do you know that the US Air Force has sent planes to chase these UFOs? US விமான படைகள் இவர்களை துரத்துவதற்காக படைகளை அனுப்பினார்கள் என்று தெரியுமா உங்களுக்கு? Many times US airplanes have chased those flying saucers. பல தடவை இந்த பறக்கும் தட்டுகளில் வருபவர்களை துரத்தி இருக்கிறார்கள். So the question is, what are they doing? Why are they coming and hovering around the earth and going back? ஏன் இவர்கள் இப்படி வருகிறார்கள், பூமியை சுற்றி சுற்றி வந்து பார்த்துவிட்டு போகிறார்கள்? So this man was asked by the interviewer, what do you think about these people? What do different religions say?
அவரிடம் கேட்கப்பட்டது, இந்த மனிதர்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், எப்படிப்பட்ட மதத்தினராக இருப்பார்கள்? So he said, the Muslims say it's all right, there can be people in other worlds because Allah has said in the Quran that God has made many worlds. அவர் சொன்னார், முஸ்லிம்கள் இவ்வாறு நம்புகிறார்கள், அது உண்மையாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் கூறியிருக்கிறார், இப்படிப்பட்ட மனிதர்கள் வேறு உலகத்திலிருந்து அநேக உலகங்கள் இருக்கிறதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கிறார். அநேக உலகங்கள் இருப்பதை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கிறார் என்று. So for Muslims it's okay, there can be aliens or other beings, non-humans in other planets. ஆகவே முஸ்லிம்களுக்கு அது பரவாயில்லை, வேறு பூகோளத்திலிருந்து வருகிற ஒரு மனிதர்களாக இருக்கலாம், மனிதர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம். மனிதர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம். For Roman Catholics, ரோமன் கத்தோலிக்கர்களுக்கு you know, some fathers what they are saying, சில குருமார்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? if these aliens come, they won't have original sin, so we can give them baptism straight away. இப்படிப்பட்ட வந்தால் அவர்களிடம் ஜென்ம பாவம் இல்லை, ஆகவே நாம் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம். All kinds of things, you know, what are we going to do with them and so on. பலவிதமான காரியங்கள், நாம் அவர்களை வைத்து என்ன செய்ய போகிறோம் என்று எல்லாம் But யோசிக்கிறார். this man said, Christians say these are demons. ஆனால் இந்த மனிதன் சொன்னான், கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் அது பிசாசு. These are all demons, these are all Lucifer's images. Demons are now coming through UFOs and trying to conquer earth. இவர்கள் எல்லாம் பிசாசினால் அனுப்பப்பட்ட குட்டி சாத்தான்கள். Then he said one more thing. அவர் ஒரு காரியத்தையும் சொன்னார். This Richard Dolan, he said one more thing, listen to it. ரிச்சர்ட் டாலன் இன்னொரு காரியத்தை சொன்னார், அதையும் He கவனியுங்கள். said, I am sure of one more thing that is happening. நான் நிச்சயமாக ஒரு காரியம் நடக்கிறது, அதை குறித்து நான் நிச்சயித்திருக்கிறேன். In this world, there is a group of people who have cut themselves off from this world. இந்த உலகத்திலே ஒரு கூட்ட ஜனங்கள் தங்களை வேறு பிரித்து இருக்கிறார்கள். Not about us, he's not talking about us. நம்மை பற்றி அல்ல, He's talking about another group. இன்னொரு வகையான கூட்டம். These human beings have somehow made contact with these UFO beings. இந்த கூட்டத்தினர் இந்த பறக்கும் தட்டிலே வருவர்களோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள். Somehow they have found contact and now they are having contact with them. எப்படியோ அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். And now this group of people who have contacted the UFO, those aliens, have become very advanced in technology, more than in the world today, although they are in the world. இப்படிப்பட்ட கூட்டத்தினர் அந்த பறக்கும் தட்டிலே வருவர்களோடு தொடர்பு வைத்திருப்பதால் அவர்கள் இன்னும் அந்த விஞ்ஞானத்திலும் பல தொழில்நுட்பத்திலும் இந்த உலகத்தில் இருந்தாலும் அதிகமாக முன்னேற்றம் அடைவர்களாக காணப்படுவார்கள். So they are about 100 years, 50 to 100 years ahead of today's technology, but they are secluded somewhere in some deserts, in some underground, somewhere they are hiding, but they are far ahead of us. அவர்கள் 100 வருடமோ 50 வருடத்துக்கு முன்னாக எல்லாவற்றிலும் முன்னேற்றத்தில் இந்த உலகத்தில் இருப்பதை விட முன்னேற்றமாய் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாலைவனத்திலோ வேறு இடத்திலோ மறைவாக ஜீவிக்கலாம். So he was saying that there are such people, they are advanced, more advanced than human beings in technology. அவ்வாறு இவர்கள் சொல்கிறார், அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்களை விட அதிக முன்னேற்றத்தில் காணப்படுவார்கள். I heard an interview of 2 CIA agents. 2 CIA ஏஜென்ட்ஸோட நான் தொடர்பு வைத்திருந்தேன். They are the American secret police. அமெரிக்க ரகசிய போலீஸ். They were talking to each other. I heard their conversation and they said there is a secret government somewhere which is far ahead in technology than our normal technology. அவர்கள் ரகசியமாக பேசிக்கொண்டதை நான் கேட்டேன். ஒரு கூட்டத்தினர் இப்படி இருக்கிறார்கள், அவர்கள் இந்த உலகத்தாரை விட அதிகமாக எல்லா காரியத்திலும் தொழில்நுட்பம் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். So what does this show? இது எதை காட்டுகிறது? When he said this, I thought of Emmanuel and his testimony. அவர் இப்படி சொன்னபோது நான் அந்த இம்மானுவேல் அவரை குறித்து சிந்தித்தேன். So he is saying there are human beings who are cut off from this world, who are having contact with those alien beings. We don't know where they are, somewhere in this world they are hiding. இப்படிப்பட்டவர்கள் அந்த பறக்கும் தட்டில் உள்ள தொடர்பு கொண்டு
ஆனாலும் இந்த உலகத்தில் மறைவாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். So then when I heard that, I was thinking maybe it's possible they are underwater. ஒருவேளை நான் நினைத்தேன் அவர்கள் அந்த தண்ணீருக்கு அடியிலே வாழ்பவர்கள். Some of them even in recently about 9 or 10 Afghan soldiers suddenly disappeared from America. Nobody knows where they are. சில நாட்களுக்கு முன்பாக 9 அல்லது 10 அமெரிக்க வீரர்கள் Afghan soldiers, ஆப்கன் போர் வீரர்கள் திடீரென்று மறைந்து போய்விட்டார்கள். In Australia recently some soldiers disappeared. ஆஸ்திரேலியாவிலும் சில போர் வீரர்கள் மறைந்து விட்டார்கள். Nobody knows where they are. யாருக்கும் தெரியாது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று. It's possible that little by little these men who have cut themselves off from the world are kidnapping some people for their use. நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்டவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் கடத்தி கொண்டு தங்களுக்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள். So what am I trying to say? நான் என்ன சொல்ல முயற்சிக்கிறேன்? These human beings and those aliens or demons together are trying to defile the world, are trying to control the world. இப்படிப்பட்ட கூட்டத்தாரும் அந்த பறக்கும் தட்டில் வருகிற அந்த ஜீவன்களும் சேர்ந்து இந்த உலகத்தை தீட்டுப்படுத்த முயற்சிக்கிறார்கள். So when Emmanuel went underground, இப்படியாக இம்மானுவேல் அந்த கடலின் ஆழத்தில் சென்றபோது he said, you know what research they were doing? அவர்கள் என்ன ஆராய்ச்சி செய்தார்கள் தெரியுமா? Garment designing, car designing, all was done underwater. அந்த உடைகள் தயாரித்தல், கார் பார்ட்ஸ் தயாரித்தல் எல்லாவற்றையும் கடலின் ஆழத்தில் டிசைன் பண்ணுகிறார்கள். So the designing was researched in underwater. அது தண்ணீருக்கு அடியிலே செய்யப்பட்டு வருகிறது. And after they make a particular fashion, ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அவர்கள் செய்த பிற்பாடு, the shape of a car or the shape of a dress, அந்த உடையின் வடிவமைப்பில் அல்லது காருடைய வடிவமைப்பு வந்த பிற்பாடு, after it is finalized, அதையெல்லாம் கடைசிலே அவர்கள் முடித்த பிற்பாடு, one of those people from there in the spirit world, he will go and he will breathe this in the mind of the the design clothes manufacturer. அவர்கள் ஒருவர் இதை குறித்து அவர்கள் அந்த மக்கள் மனதிலே அது ஊதுவார்கள். இந்த துணிய வஸ்திரங்களை தயாரிக்கிற ஓனருடைய அந்த மனதில், வஸ்திரங்களை தயாரிக்கிற ஓனருடைய மனதிலே அவர்கள் ஊதுவார்கள். At that time suddenly this man will get an idea. I am getting a new idea. I can make a fashion like this. உடனே அந்த மனிதர்களுடைய உள்ளத்திலே இப்படி ஒரு எண்ணம் வரும், இப்படி ஒரு நாகரிகத்தை நான் உருவாக்கினால் என்ன என்று சொல்லி. So he thinks it's his idea. He doesn't know it's come from underwater. அவன் நினைக்கிறான் இது தன்னுடைய யோசனை தான் என்று. ஆனால் இது கடலின் ஆழத்திலிருந்து வருகிற யோசனை என்று அவனுக்கு புரியாது. It is from those people who have cut themselves off from other human beings and have joined with Satan, sold themselves to Satan and are doing research only to divert men from God as much as possible so that eventually Satan can come down and rule this world. இது எப்படி என்று சொன்னார், இப்படிப்பட்ட கூட்டமான இந்த மனிதர்கள் சாத்தானோடு தொடர்பு கொண்டு கடலின் ஆழத்திலே இப்படியாக அவர்கள் செய்து மனிதர்களை தீட்டுப்படுத்தத்தக்கதாக, தேவனோடு பிரிக்கத்தக்கதாக இப்படியான யோசனைகளையும் செயல்களையும் செய்து வருகிறார்கள். Finally Satan should come and rule this world. கடைசியாக சாத்தான் இந்த உலகத்தில் வந்து ஆளுகை செய்யும்படியாக. The devil will use 3 methods to try to defile us in this situation. இப்படியாக சாத்தான் 3 விதத்திலே நம்மை தீட்டுப்படுத்துற விதத்திலே முயற்சிக்கிறான். For those cut off people and for those demons, we are the chief enemies. அந்த தங்களை தாங்களே பிரித்து கொண்ட கூட்டத்தினருக்கும் சாத்தானுக்கும் நாம் தான் முதல் எதிரியாக இருக்கிறோம். So he will try to defile us. ஆகவே நம்மை அவன் தீட்டுப்படுத்த முயற்சிப்பான். Firstly, முதலாவதாக he will try to bring the world into the church. முதலாவதாக அவன் இந்த உலகத்தை சபைக்குள்ளே கொண்டு வர முயற்சிப்பான். I am always grateful to God. God has given us a strict church. நான் தேவனுக்கு மிகவும் நன்றியாக இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் கட்டுப்பாடுள்ள ஒரு சபையில தேவன் என்னை வைத்திருக்கிறார். I thank God for servants of God who are there with us, who will say no to small things. தேவனுடைய ஊழியக்காரர்கள் முடியாது கூடாது என்று சொல்லத்தக்கதாக, சிறிய காரியங்களுக்கு, சிறிய விஷயத்திலும் வேண்டாம் என்று சொல்லத்தக்கதாக
கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார்கள். Therefore I am grateful to God. ஆகவே நான் அவருக்கு நன்றியறிதலாய் இருக்கிறேன். Because of this strictness, it's difficult for the world to come inside. இந்த கண்டிப்பின் மூலமாக உலகம் உள்ளே நுழையாதபடி தடுக்கப்படுகிறது. So this devil will try every way, through someone, through some situation, through some function, through some marriage, through some dress, to bring the world inside. சாத்தான் எப்படியாவது உலகத்தை ஏதாவது ஒரு விதத்திலே நுழைத்து விட முயற்சிக்கிறான். So that's one way. அது ஒரு விதமாக இருக்கிறது. If we can't do that, அதை அவன் செய்ய முடியாத he பட்சத்தில் will try to take away members of the church and pull them into the world. சபை அங்கத்தினரை பிடித்து இழுத்து வெளியே உலகத்துக்குள் கொண்டு வர முயற்சிப்பார். Like I said yesterday in the Christmas message, நான் நேற்று அந்த கிறிஸ்துமஸ் செய்தியில் சொல்லியது போல, outside in the world there is a power that works like a vacuum cleaner. வெளி உலகத்திலே இந்த வல்லமையானது ஒரு வேக்யூம் கிளீனரை போல செயல்படுத்தி வருகிறது. It pulls minds. அவைகள் மனதை பிடித்து இழுக்கிறதாக இருக்கிறது. So from the church you peep out little into the world to see what's outside. You peep out, you be there long enough, the mind will get sucked and you will get drawn there and you will love the world and hate the church. சபையிலிருந்து கொஞ்சம் நீங்கள் எட்டி பார்த்து உலகத்தை நோக்கி பார்த்தால் உங்கள் மனம் முழுவதும் இழுக்கப்பட்டு அந்த உலகத்துக்குள்ளே தள்ளப்பட்டு விடுவீர்கள். So that's the second method. இது இரண்டாவது முறையாக அவன் கையாளுகிறான். Either he will try to defile the church with worldliness, one. அவன் சபைக்குள்ளே உலகத்தை புகுத்தி தீட்டுப்படுத்த முயற்சிக்கிறான், அது ஒரு விதம். Secondly, if he can't do that, he will try to pull out people into the world. அதை செய்ய முடியாத பட்சத்தில் சபைக்குள்ளே இருந்த அங்கத்தினரை பிடுங்கி உலகத்துக்குள் தள்ள பார்க்கிறான், இது இரண்டாவது முறை. The third method is, some people he will make them like dual citizens. You be in the church, you be in the world also. Both. There's a saying in English, in Rome, do as the Romans do. So you can be like a Roman in Rome, you can be like a Greek in Greece. In the church you be a holy person, in the world you be a worldly person. Dual citizenship. சில மூன்றாவது முறை என்னவென்று சொன்னால், சபைக்குள்ளே நீ இருக்கலாம், உலகத்துக்குள் இருக்கலாம், இரண்டிலும் ஒரு சமநிலை ஏற்படுத்தி கொண்டு, எப்படி ரோமாபுரியில் ரோமருக்காகவும் கிரீஸில் கிரேக்கருக்காகவும் வாழ்வது போல இரண்டு பக்கத்திலும் வாழக்கூடிய ஒரு நிலை. So in the church they will come, they will worship, they will be very spiritual, their dresses will be different. Once they go into the world, they will be totally worldly, totally different. They will be two people in one. சபைக்குள்ளே வரும்போது சபைக்கு தக்கதாக உடை உடுத்திக் கொண்டு மிகவும் ஆவிக்குரியவர்கள் போல காணப்படுவார்கள். உலகத்தில் போனவுடன் உலக விதத்திலே உடை அணிந்து உலக லௌகிகத்தில் புகுந்து விடுவார்கள். இப்படியா இரண்டு விதத்திலே இரட்டை வேடம் போடுகிறார்கள். Recently I heard about a boy. சில நாட்களுக்கு முன்பு ஒரு பையனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். If he gets filled in the spirit, he'll get thrown about everywhere. அவன் ஆவியிலே நிறைவான் என்றால் தூக்கி எறியப்படுவான். So he used to get such a mighty anointing. அப்படிப்பட்ட பெரிய அபிஷேகத்தை பெற்றிருந்தான். One day one friend of his died. ஒரு நாள் அவனுடைய நண்பன் இறந்து போனான். So he was standing in front of the coffin and holding the coffin and sobbing and sobbing. அந்த சபை பெட்டியின் முன்பாக அவன் குனிந்து அவன் மிகவும் அழுது கொண்டிருந்தான். After some time he went out. அதற்கு பிற்பாடு அவன் வெளியே சென்றான். Went to a tea shop. ஒரு டீ ஷாப்புக்கு சென்றான். Bought a cigarette. அங்கே ஒரு சிகரெட் வாங்கினான். Smoked. புகை பிடித்தான். Gave it to his friend who is also a believer. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்தான். பிலீவர், அவங்க எல்லாம் விசுவாசிகள் தான். After that came back to the church. அதற்கு பிற்பாடு சபைக்குள்ளே வந்தான். And then started crying again in front of the மறுபடியும் சவப்பெட்டியின் மீது விழுந்து அவன் அழுதான். It's called dual citizenship. இதுதான் இரட்டை வேடம் போடுவது. Two passports. ரெண்டு வகையான பாஸ்போர்ட் வைத்திருப்பது. So in the church, nice anointing, worshiping and all that, going to the world. So for them it's not pricking them anymore. This is okay. It's okay. I'm not feeling bad. சபையிலே நல்ல ஆவியிலே நிறைந்திருப்பது, வெளியே போல இன்னொரு விதத்திலே நடிப்பது பரவாயில்லை இது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். So when this world is like this, உலகமானது இப்படி இருக்கும்போது we have to be very careful. Don't get defiled in these three ways.
நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மூன்று விதத்தில் நாம் தீட்டுப்படுத்த விடக்கூடாது. I want to tell you sadly there are some modern Pentecostals today amongst us, some young people in the church, they are spiritual, in the world fully worldly. நான் இந்த காரியத்தை குறித்து சொல்ல மிகவும் துக்கம் அடைகிறேன். சில நவநாகரிக வாலிபர்கள் கூட இப்படியாக உலகத்திலும் இருந்து கொண்டு சபையிலும் இருந்து கொண்டு இரட்டை வேடம் போடுகிறார்கள். Now come back to the key verse that we read. திரும்பவும் நாம் அந்த திறவுகோல் வசனத்துக்கு வருவோம். Psalm 63. சங்கீதம் 63. Read the title of that chapter. அந்த சங்கீதத்தின் தலைப்பை நாம் பார்க்கலாம். தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். So now David is in a desert. தாவீது இப்பொழுது வனாந்தரத்தில் இருக்கிறான். What is he singing? என்ன பாடுகிறான்? Read the first verse. முதல் வசனத்தை வாசிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வனாந்தரத்தில், in the desert, he says early morning 4 o'clock I want to get up, Lord. He's not sad, he's in the desert. There also he wants to get up early in the morning. வனாந்தரத்திலே அதிகாலையில எழுந்து கொள்ள அவன் விரும்புகிறான். வனாந்தரத்தில் கூட காலையில எழுந்து துதிக்க அவன் விரும்புகிறான். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே. This is desert. வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்ற, in a dry and thirsty land. That's desert. என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. ஆத்துமா எதுக்கா தாகமா இருக்கணும்? What should a person thirst for in a desert? ஒரு வனாந்தரத்திலே ஒரு ஆத்துமா எதற்காக தாகமாய் இருக்க வேண்டும்? For water. But தண்ணீருக்காக. my soul is thirsting for you, O God. என்னுடைய ஆத்துமா உமக்காக தாகமாக இருக்கிறது. Read the next verse in English. அடுத்த வசனம் ஆங்கிலத்தில் வாசிப்போம். To see the power and the glory, so as I have seen thee in the sanctuary. He's saying, Lord, I remember seeing you in the sanctuary. I have seen your power. I have seen your glory in the sanctuary. I want to see that power and that glory in the desert. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உம்முடைய வல்லமை உம்முடைய மகிமை கண்டேன் என்று தாவீது சொல்கிறார். தமிழ்ல அவ்வளவு தெளிவில்லை. இங்கிலீஷ்ல ஆண்டவரே நான் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்முடைய வல்லமையும் மகிமையும் கண்டிருக்கிறேனே, அதே வல்லமையும் மகிமையும் நான் இந்த வனாந்தரத்திலும் காணும்படியாக நான் ஆசையா இருக்கிறேன். He says that. And then what does he say in the next verse? அடுத்த வசனம், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. What is the meaning of that? அதன் அர்த்தம் என்ன? Lord, I'm in a desert now. நான் வனாந்தரத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே. I don't know where I'm going to go. What's my next place? நான் எங்கே போகிறேன், அடுத்த இடம் எனக்கு என்ன என்று தெரியாது. But even if I die in this desert, நான் இந்த வனாந்தரத்தில் மரித்தாலும் கூட I'm not bothered about that so much. அதை குறித்து நான் அதிகமாக கவலைப்பட மாட்டேன். More than my survival, I want your loving kindness, your grace, நான் O Lord. ஜீவனை பெற்று வாழ்வதை விட உம்முடைய கிருபையை நான் அதிகமாக விரும்புகிறேன். So he says, your grace, it's better to die young with your grace than to die old without your grace. வாலிபவராய் இருந்து கிருபையிலே மரிப்பதே நான் விரும்புகிறேன். வயதாகி மரிப்பதை விட வாலிபத்தில் உம்முடைய கிருபையிலே மரிக்கிறதை நான் விரும்புகிறேன். So you see, the devil will try to bring the church into the world, or he will try to pull you out into the world, or he will try to make you play between the church and the world. But what we have to do is, in the world, bring the church. இந்த சாத்தானானவன் உலகத்தை சபைக்குள்ளே கொண்டு வர முயற்சிக்கிறான், அல்லது சபையிலிருந்து அங்கத்தினர்களை வெளியே தள்ளிவிட முயற்சிக்கிறான், அல்லது சபைக்குள்ளும் உலகத்துக்குள்ளும் இரண்டு பக்கத்திலும் இருந்து இரட்டை வேடம் போடும் முயற்சி பண்ணுகிறான். நாம் செய்ய வேண்டியது என்ன? உலகத்தில் உள்ளவர்களை நாம் சபைக்கு எடுத்துக்கொண்டு வர வேண்டும். For this we have to really learn to thirst after God every day. Our heart should thirst for God in every situation. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நாம் தேவன் மீது தாகமாக, நம்முடைய ஆத்மா தேவன் மீது தாகமாக இருக்க வேண்டும். If this thirst fails away, then the powers of the world will pull us. இந்த தாகம் நம்மை விட்டு போய்விடும் என்று சொன்னால், இந்த உலகத்தின் வல்லமை நம்மை சபை விட்டு வெளியே இழுத்து விடும். உலகமும் சாத்தானும் எவ்வளவு தங்களை வல்லமையா முழு வீச்சில ஆயத்தப்படுத்தி போராடினாலும் சபைக்குள் இருக்கிறதான தாகம் என்பது
எல்லாத்தையும் அழிக்க சக்தி உள்ளதாக இருக்கிறது. Satan and the world together might be very powerful and forceful to make people fall, but the thirst for God that is in the members of the church is able to swallow all those powers. உலகத்தின் ராஜ்யமும் சாத்தானின் ராஜ்யமும் எவ்வளவுதான் பார்ப்பதற்கு வல்லமை பொருந்தினதாக இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யம் என்பது அது கிட்ட கூட அவங்களால வர முடியாது. Though the powers of this world and the kingdom of Satan might seem very powerful, but they can come nowhere near the power of the church of God. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எப்பவும் இருக்கணும். This faith should always be there in you. நிறைய செய்திகளை கேட்பீங்க. You will hear a lot of news. அது உலகத்துக்கு அதிர்ச்சியூட்டும் தகவல். நம்மை பொறுத்த விஷயத்துல அது புளித்து போன தகவல். There will be surprising information in this world, but as far as how we are concerned, it's all stale news. எந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் உங்களுக்கு கடுகளவு பயங்கிறது இருக்கவே கூடாது. In any situation, never be afraid. வலுசர்ப்பம் அத்தனை தலையும் கொம்பையும் வச்சுக்கிட்டு வாளையும் வச்சுக்கிட்டு சிவப்பான பெரிய உருவம் அந்த ஸ்திரீக்கு முன்னால் அந்த ஆட்டம் போடுது. Look at the great dragon, red in color, with so many horns, with such a huge tail. Imagine how it would have tried to threaten that woman in the air. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு முன்னால் அப்படி ஒரு வலுசர்ப்பம் இருக்கணும் தேவையில்லை. மேல இருந்து ஒரு பள்ளி வால் மட்டும் விழுந்து உங்க முன்னால துடிச்சாலும் எந்திரிச்சு ஓடிடுவீங்க. You don't need a big serpent to frighten you. If a lizard's tail comes and falls on you from the roof enough, you'll run away. பிச்சு பிடிங்கிட்டு ஓடிடுவீங்க. You will flee for your life. நாகப்பாம்பு வர வேண்டாம், தண்ணி பாம்பு பொத்துன்னு விழுந்தாலே நீங்க கதவழி எல்லாம் ஜனவெளியே ஓடிடுவீங்க. You don't need a cobra to frighten you. You need only a water snake. You won't run out of the door, you'll run out of the window. ஆனா அவ்வளவு பெரிய வலுசர்ப்பத்துக்கு முன்னால இருக்கிற அந்த ஸ்திரீ அதை கண்டுக்கிடவே இல்லவா. But such a huge red dragon threatening this woman, she's not concerned at all. அவளோ கர்ப்ப வேதனைப்பட்டு அலறிட்டே தான் இருக்கிறாள். She is now traveling in births to give birth to a child. அது மாதிரி ஒரு சபை எப்போதும் தான் பரிசுத்தமானும் வருகைக்கு போகணும், அதிலே வாஞ்சியும் தாவும் அதிலே மோட்டிவ் இருந்துச்சுன்னா உலகத்துல இருக்க எந்த போராட்டமும் எந்த பரீட்சையும் அதை பத்தி யோசிக்க கூட அதுக்கு நேரம் கிடையாது. So if the church is always concerned about going at the coming of the Lord, growing spiritually, no power can touch that church. நம்ம இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இருந்தா எதை பத்தியும் பயப்பட வேண்டியது. If we are where we ought to be, we don't have to be scared of anything. Pastor V.G. சாமுவேல் ஒரு நாள் இப்படி கேட்டார். Pastor V.G. Samuel said like this one day. சாஜின் ஒரு பிரதர் அவர் கவனிச்சிட்டு இருந்தார். There was a brother called Saji who was looking after him. அவர் கேட்டார், ஈகொல்லம் கத்தா வருமோடா, இந்த வருஷம் கத்தர் வருவாரா? So he asked that brother, will the Lord come this year? இன்னும் 10 கொல்லம் ஆகும். So that brother said there will be another 10 years, Lord. திருப்பி இன்னொரு 10 வருஷம் ஆகுமோ? Oh, he asked that brother here, that Pastor V.G. Samuel, oh, do you think it will take another 10 years? இன்னும் 20 வருஷம் ஆகுமோ? Or 20 years? அவரே சொன்னாரு. Then he himself answered, எத்தனை வருஷம் ஆனாலும் let it be how many years? நம்ம ஆயத்தமா இருந்தா போதும். If we are ready, that's enough. அது ஒரு வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் நமக்கு விஷயமே இல்லை. 1 or 10 or 20 years is not a matter now. அது மாதிரி நம்ம இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இருந்தா எந்த சம்பவங்கள் நடந்தாலும் நமக்கு பயம் இருக்காது. If we are in the right place, we don't have to be scared about anything. நீ உங்க வாஞ்சையும் தாகமும் பரிசுத்தத்தின் மேல தேவனுடைய காரியங்கள் மேல கொதிக்கணும். So our desires and our yearning should be always focused on God's things. அதனால என்ன சம்பவங்களும் நம்மளை அச்சுறுத்தாது. So nothing that's happening around will scare us. Number 2, Secondly, இந்த உலகத்துல ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டத்தை மேற்கொள்ளும். in this world, one system will overpower another system. கணக்குல ஒரு செட் இன்னொரு செட்டுக்கு அடிமையா இருக்கும். In mathematics, one set is the subset of another. எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய சூப்பர் செட்ங்கிறது ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம் தான். So the over encompassing or superior force or set or system is the spiritual system. அது எவ்வளவு பெரிய சிஸ்டம் வந்தாலும் குள்ள ஒளிங்கிறது. So whatever other system tries to come against it, it will swallow it. அந்த ஆவிக்குரிய அமைப்பு சிஸ்டம்ங்கிறது நம்ம தான். So we are that spiritual structure. அந்த சிஸ்டத்துக்குள்ள நம்ம ஒரு பங்கா இருந்தா எவ்வளவு பெரிய சாத்தானுடைய ராஜ்யத்தை
ஈஸியா விழுங்கிருவோம் நம்ம. So if we are members of that system, we will easily swallow the kingdom of Satan. இன்னும் சொல்ல போனா To be precise, குட்டி குட்டி மீன்களுக்கு வரும்போது பெரிய மீன்கள் சந்தோஷப்பட்டு ஆண் வாயை திறந்து விழுங்குற மாதிரி விழுங்கிருவோம் நம்ம. so just like small fish are prey to the big fish, like this, all these other powers will be prey to us. அதுபோல நம்ம எப்படிப்பட்ட வல்லமை இருந்தாலும் ஆவிக்குரிய தன்மையினால் சாரம் ஏறினவங்களா இருந்தா எளிதாக நாம் மேற்கொள்வோம். So whatever other power might exist, if we have the essence of that spiritual power in us, we will easily rise up. நான் நினைக்கிறேன் பெரிய பெரிய மிசைல்ஸ், பெரிய பெரிய கன்ஸ், பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இப்படிப்பட்டவங்கள இந்த சாதாரண பேயை இங்கிட்ட ஆட்டுற மாதிரி ஆட்டி தள்ளிடுவோம். So they might be big scientists, inventors of missiles and huge weaponry, but we can easily make them sway or bring them under our control like we sway demon possessed people. பிசாசு பிடிச்சவங்க அப்படியே அப்படியே கீழே விழுறாங்க, அது மாதிரி கீழே விழுந்துறாங்க. Like with the control of our hands, as though in remote control we make demon possessed people fall down, we can make those powers fall down. தாவீது அதே தான் சொல்றான். David says that. அந்த கோலியாத்தை பார்த்துட்டு He looks at Goliath and says, சவுலை பார்த்து சொல்றான். at Saul, என்ன சொல்றான்? what does he say? ஒரு விசை ஒரு சிங்கம், Once a lion, ஒரு விசை ஒரு கரடி. once a bear. இந்த கோலியாத் அதுல ஒண்ணு மாட்டாங்க. This Goliath is going to be one of them. ஆனால் இப்படிப்பட்ட சிஸ்டம் வர வர, So as these systems come, இப்படிப்பட்ட பிசாசின் போராட்டங்கள் கூட கூட, as these demonic powers come against us, நம்ம கேட்டது போல வறண்டது விடாய்த்ததுமான இந்த பூமியில அப்பா உம்முடைய பரிசுத்த தலத்துல நான் பார்த்த அந்த மகிமை எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம we should constantly thirst, as we heard just now, in that dry and thirsty land. We should be thirsting for God. தேவ ஜனமே, People of God, அப்படி வாஞ்சை உள்ள ஒரு பொன்னா பையனா நீ இருந்தா, if you are such a child of God with such a desire, நான் 100க்கு 100 உனக்கு சவால் விட்டு சொல்லலாம். I can tell you 100% guarantee, ஃபுட்பால்ல எல்லாத்தையும் கடந்து போய் ஓபன் நெட்ல கோல் அடிக்கிற மாதிரி அடிக்கலாம் நம்ம. like you go past all the players while playing football, and in an empty open net you can go and throw the goal. அந்த மாதிரி ஒரு சக்தியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். God will give us such a power. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட வாஞ்சை தேவை? How many of you want such a desire? ஆண்டவரே நீ நிரப்புங்க தாய். Lord, fill me, Lord. எனக்கு அப்படிப்பட்ட கிருபையினாலே நீ நிரப்புங்க Fill தாய். me with such a grace, Lord. அப்படிப்பட்ட தாகத்தினாலே நீ நிரப்புங்க தாய். Fill me with such a thirst, Lord. இன்னும் இதை விட அதிகமான காரியங்கள் இனிமே தொடர்ந்து நீங்க கேட்பீங்க. You're going to hear more terrible things than what you heard just now. இனி அதிகமான காரியங்கள் நம்ம கண்ணுல பார்க்க போறோம். You're going to see more terrible things than what you heard. அதிகமான சட்டங்கள் வரப்போகிறது. New laws are going to be enacted. அதிகமான கொடுமையான சம்பவங்களை கண்களுக்காய் பார்க்க You're going போறோம். to see cruel incidents. அதுக்கு முன்னால் நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்கு கொஞ்ச காலம் இருக்கு. But before that, there is a small time given to get ready. கர்த்தர் இந்த காலத்துல நீ செஞ்சு காட்டுன்னு சொல்லல. God doesn't say prove yourself in this time. ஆண்டவரிடத்துல நீ விரும்பு நான் செய்றேன்னு சொல்றேன். He says you desire, I will do it. அந்த விருப்பம் அவ்வளவு கஷ்டமா நமக்கு இருக்கு. But to desire is so difficult. ஏனென்றால் நமக்குள்ள இருக்கிற விருப்பங்களும் வாஞ்சைகளும் பிரிந்து இருக்கிறது. Because our desires and our yearnings or priorities are set apart. கொஞ்சம் உலகத்து மேல இருக்கு, A little bit in the world, கொஞ்சம் இச்சைகள் மேல இருக்கு, a little on lust, கொஞ்சம் நம்முடைய சுயத்தின் மேல இருக்கு, some on ourselves, கொஞ்சம் தேவன் மேல இருக்கு. some on God. அது பிரிஞ்சு இருக்கு. So it's all diverged, split apart. அந்த பிரிஞ்சு இருக்கிறதெல்லாம் நீ ஒண்ணு சேர்ப்போமா? So we have to push in all these fragments and bring them என் together. மனதின் வாஞ்சைகள் இருதயத்தின் தாகம் எல்லாம் உண்மையில் குவிந்திருக்க எனக்கு பலன் தாரும். Lord, give me the grace so that with all my desire I can be focused on you. ஆண்டவரே அப்படிப்பட்ட வாஞ்சையின் ஊற்றுகளை எனக்கு திறந்து விடுங்க தாரும். Lord, open the fountains of such desires in me. உம்மை நான் காண வேண்டும். Lord, I want to see you. உம்முடைய வல்லமையை நான் காண I வேண்டும். want to see your power. ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையினால் என்னை நிரப்புங்க Lord, தாரும். fill me with that grace. யார் யார் வாஞ்சிக்கிறீர்களோ Those who desire this, கர்த்தர் அந்த கிருபையினால் நம்மை the நிரப்புவார். Lord is going to fill you with that grace. இதோ சத்துருவை பார்த்து அவனை பார்த்து சிரிக்கக்கூடிய விசேஷமான வல்லமை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். God is going to give you that special power where you can laugh at the enemy. ஸ்பர்ஜன் எழுதினதான நேற்று நான் வாசித்தேன். Yesterday I was reading about what Spurgeon wrote. சாத்தானுக்கு சவுக்கடி கொடுக்கிறது ஒன்று இருக்கிற ஒரு காரியங்களில் ஒன்று அவனை பார்த்து சிரித்துக் கொண்டிருப்பதான். அவனை பார்த்து ஏளனமா அவன் அதை இதையும் காட்டும் போது அவனை பார்த்து சிரிக்கிறது. He said when the devil threatens you and tries to frighten you, one of the ways you can whip Satan back is to laugh at him. அதைத்தான் ஆண்டவர் செய்கிறார். That's what God did.
ஜாதிகள் கொந்தளித்து விருதா காரியத்தை சிந்திக்கும் போது தேவன் அவர்களை பார்த்து நகைப்பார். When the heathen raged and the people imagine a vain thing, he that sitteth in the heavens shall laugh, it is written. கெனத்தேயன் என்பவர் ஆஸ்மா வியாதியினால் கஷ்டப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு சுகமான பிற்பாடு ஆண்டவரிடத்தில் ஜனங்களுக்கு விசுவாசத்தை குறித்து போதி என்றார். Kenneth Hagin, when he suffered from asthma and recovered and was healed, he was teaching people about faith. அப்ப ஆண்டவர் சொன்னபடி விசுவாசத்தை சொல்லி கொடுத்த வருஷங்கள் ஓடிட்டு எத்தனையோ வருஷங்களுக்கு பிற்பாடு ஒரு நாள் காலையில் வீசிங் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. And he said after so many years about testifying about how God gave him victory over faith, many years later wheezing started again. அவர் சொல்லுகிறார், எழும்பும்போது வீசிங்கோடு அதிகாலையில் எழுந்திருந்தார். One morning he woke up with this wheezing again. அவர் உடனே தன்னுடைய பெட்ஷீட்டை மேல போட்டுக்கொண்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பித்தார். He immediately covered himself with his bedsheet and started laughing aloud. சாத்தானே கிட்டே வந்து விட்டான். ஏன் சிரிக்கிற? Satan came and asked him, why are you laughing now? உன்னை பார்த்து தான் சிரிக்கிறேன். I am laughing at you. ஆண்டவர் சுகம் கொடுத்தால் அவர் ஏற்கனவே கொடுத்தது தான் நிரந்தரமாக இருக்கிறது. God has given me healing. He's given me healing already. That's permanent. உனக்கு வசனம் தெரியாவிட்டால் சொல்கிறேன் என்று சுகமாக்குற வசனங்களின் வாக்குத்தத்தங்களை சொன்னாராம். You devil, you don't know any verses in the Bible. I'll teach you. அவர் சொல்கிறார், அவனை மாதிரி தன்னுடைய மூட்டையை சுருட்டிட்டு ஓடக்கூடிய ஃபாஸ்டா சுருட்டிட்டு போறது பூமியில யாரும் இல்லை என்கிறார். He said, I've never seen anyone running so fast that they will run away. இன்னைக்கு அது போல இந்த கூட்டம் முடிகிற நேரத்தில் உன்னை தொந்தரவுபடுத்தி கொண்டிருக்கிற பயன்படுத்தி கொண்டிருக்கிற வல்லமைகள் மூட்டையை சுருட்டி கொண்டு ஓடத்தான் வேண்டும். In the same way, those powers that are trying to frighten you should pack up and run away. ஆண்டவரே, எனக்கு அந்த வல்லமையை தாரு ராஜா. Lord, give me such a power. எனக்கு ஒரு தாகத்தை தாரு ராஜா. Give me such a thirst, oh God. ஆண்டவரே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல கதற எனக்கு பலத்தை தாரு ராஜா. Lord, like a heart, like a deer pants after the water brooks, help me to thirst for you, Lord. என் இதயம் எழுப்புதலுக்காய் கதறட்டும். Let my heart yearn for revival. என் உள்ளம் உம்முடைய ஜீவனை காண, உம்முடைய மகத்துவத்தை காண கதறட்டும். Let my heart wait to see your glory. அப்பா, உம்முடைய வல்லமையால் நான் நிரப்பப்பட்டு சாத்தானை பார்த்து நான் பரியாசம் பண்ண சிரிக்க எனக்கு பலம் தாரும் ராஜா. Lord, help me to cheer at and laugh at the adversary. இதோ ஒரு வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. Power is coming down. கர்த்தர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். The Lord is filling us. அந்தகாரத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். Breaking the bindings of darkness. இதோ சகலத்தையும் கீழ்ப்படுத்தக்கூடிய வல்லமை கர்த்தர் நமக்கு தருகிறார். God is filling us with that power to subdue all things. சாசின் கோட்டைகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். The Lord is breaking the fortress of Satan. பெற்றுக்கொள்ளுங்கள் வல்லமை. Receive it. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த கிருபையை. Receive that power. உன் வாயை விரிவாய் திற. Open your mouth. அதை நான் நிரப்புவேன். The Lord will fill it. உன் வாயை விரிவாய் திற. Open your mouth. நான் நிரப்புவேன். I will fill it. இதோ கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறார். The glory of the Lord is கர்த்தருடைய வல்லமை descending. இறங்கி கொண்டிருக்கிறார். The power of the Lord is in இந்த there. கடைசி நேரத்திலும் கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். In the ஹல்லேலூயா. last moment he is filling you. சர்வத்தையும் கீழ்ப்படுத்துகிற வல்லமை. The power to subdue all things. இச்சைகளை, உலகத்தை, மாம்சத்தின் வல்லமைகளை கீழ்ப்படுத்தக்கூடிய வல்லமை. The power to subdue lust and carnality and all sins. சாசுடைய அத்தனை காரியங்களை பார்த்து நகைக்கக்கூடிய வல்லமை. The power to laugh at all the subtleties of the devil. இதோ கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தருகிறார். God is giving you anointing. திடபக்க